பேட்ரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வந்துட்டு ஸ்டார்டர் மோட்டரோட கனெக்ட் ஆகணும். அதனால் அது வந்து ஃப்ரேமுக்கு கீழே இருந்து போகும். ஸோ பேட்ரிக்கு கீழே இருந்து தான் இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் வெளியே எடுத்து அகெயின் பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு பெரிய ஒர்க் தான், பேட்ரி கழட்டி மாட்டுறது. பட் ஆனால் டூல்ஸ் கையில் இருந்தால் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இக்னிஷன் காயில் வந்து அதோட ப்ளேஸில் உட்கார வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு 3 or 4 வயர்ஸ் வரும். ஒன்று வந்துட்டு ஸ்டார்டர் மோட்டர் கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்துட்டு மெயின் இக்னிஷன் ஒயரிங் கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்துட்டு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்துட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டர் மோட்டரோட ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மற்ற ஒயர் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டெர்மினல் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு ஸ்டார்டர் மோட்டரோட கேபிள், அந்த ஒயர். ஸோ இது வந்து ஸ்டார்டர் மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. அந்த கேப் க்ளோஸ் பண்ணிவிட்டால் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயர்ஸுமே கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ், நெகட்டிவ், இக்னிஷன் காயில், ரெசிஸ்டரோட ஒயர் எல்லாமே. ஸோ பைக் வந்து இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம்.